இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நான் தெரியாமலே பாட்டு பாடினேன், ஆராதிச்சேன்னா அந்த ஆராதனை வேஸ்ட். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமலே ஜெபிச்சா அந்த ஜெபம் வேஸ்ட். இப்ப அநேகர் வந்து வர்ஷிப் பண்றாங்க, ஆனா அது எல்லாமே சும்மா ஒரு மேல் பூச்சாய் வர்ஷிப் பண்ற மாதிரிதான் இருக்குது. எல்லாரும் வந்து தங்களை தாங்களே வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, தங்களை தாங்களே கெடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா வர்ஷிப்ன்ற பேர்ல பர்ஃபார்மன்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது. Put your hands together. Ebenezer, Ebenezer. இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நான் தெரியாமலே பாட்டு பாடினேன், ஆராதிச்சேன்னா அந்த ஆராதனை ஜெபம் வேஸ்ட். இப்ப அநேகர் வந்து வர்ஷிப் பண்றாங்க, ஆனா அது எல்லாமே சும்மா ஒரு மேல் பூச்சாய் வர்ஷிப் பண்ற மாதிரிதான் இருக்குது. வர்ஷிப்ன்ற பேர்ல பர்ஃபார்மன்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்டோன் வந்து ரெட், அடுத்த பார்த்த ஸ்டோன் வந்து கிரீன் கலர். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டுருக்கு ப்ளூ கலர் தான் தோணும். அதே இப்போ நான் சொன்ன இந்த 3 கலரும் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெட், இட் இஸ் கிரீன் அண்ட் இட் இஸ் ப்ளூ. RGBன்னு சொல்லலாம். ஓகேவா? எல்லா பப்ஸ்லையும், எல்லா கான்சர்ட்ஸ்லையும், எல்லா உலக பிரகாரமான என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க மெயினாக யூஸ் பண்ணுற லைட்ஸ் எப்படிப்பட்ட லைட்டாக இருக்குன்னா இட்ஸ் கால்ட் அஸ் RGB லைட். இதுல இருந்து தான் எல்லா கலரும் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் இருக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் இருக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் தான் ஆண்டவர் இருக்கிறார். நல்லா யோசிச்சுக்கோங்க. நிறைய கள்ள உபதேசங்களை நம்ம இந்த கடைசி நாட்கள்ல பார்க்கிறோம். நிறைய கள்ள ஊழியர்கள் கள்ள உபதேசங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த சர்ச்ல நிறைய தவறான டாக்டரின்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. இப்ப என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ஆனா இந்த கள்ள உபதேசம் பேசுறவங்க எல்லாம் ஒரு முக்கியமா யூஸ் பண்ற ஒரு டூல் என்னன்னா இந்த சாங்ஸ், வர்ஷிப் சாங்ஸ். இப்ப ரீசெண்டா என்னோட வீடியோஸ் எல்லாம் மோஸ்டா சில பேருக்கு சத்தியம் தெரியாதவங்களுக்கு குறை சொல்றது போல தோணலாம். ஆனா சத்தியம் தெரிஞ்சவனுக்கு கரெக்டான ஃபேக்ட். ஏன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல எதெல்லாம் டேமேஜ் பண்ணதோ அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது வேதத்தின்படி உண்மையானது, சத்தியமானது. ஏன்னா யோவான் 7வது அதிகாரம் 24வது வசனம், அது மாத்திரம் இல்ல மத்தேயு 23வது அதிகாரம், கலாத்தியர் 2:11 இது எல்லாத்தையும் வந்து தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து நீதியின்படி நியாயம் தீர்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த பாடல்கள் இப்ப எல்லா இடத்துலயும் வந்தனா வர்ஷிப் நடக்கல, எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல வர்ஷிப் வந்தனா ட்ரூவா பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை வாசிக்கிற மியூசிஷியன்ஸ் எப்படி இருக்கிறாங்க? சினிமாக்கும் வாசிச்சுட்டு ஆண்டரோட பாட்டுக்கும் வாசிக்கிறது எனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லை. பட் ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட அனுபவம். நம்ம அதை குறித்து பேசினா இன்னும் ஒரு பெரிய டாபிக் வந்து இருக்குது. அந்த லிரிக்ஸ், பாடல் வரிகள். ஏன்னா பாட்டு பாடும்போது அது ஒரு இமோஷன் மாதிரி. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து என்னன்னா ஆண்டருடைய சுவிசேஷத்தை கேட்டு ரொம்ப வந்து அப்படியே மனசுல குத்துண்டு ரொம்ப அப்படியே அந்த குற்ற மனசாச்சு, நான் பாவி, என் பாவத்துல இருந்து விடுதலை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சொல்லி அறிக்கை செய்து அழுது மனம் திரும்புவாங்க. இப்போ ஒரு கிரேஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துலயும் வந்து அந்த வர்ஷிப் பண்ணும்போது கையை தூக்கி அப்படியே அழுவாங்க. அழுவுறத பார்த்தோன்னே ஆண்டவர் தொட்டுட்டார், பிரசன்னத்தால் நிரப்பிட்டார், ஆண்டவருடைய வல்லமை அசைவாடி கொண்டு இருக்கிறது, எல்லாத்தையும் தொட்டுருச்சு. அப்படி கிடையாது. இப்படி சொல்லியே வந்து ஏமாத்தி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் இப்போ கிறிஸ்துவத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த இசை அப்படின்னும் பொழுது AR ரஹ்மான், இளையராஜா, இன்னும் அனிருத், இது மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து சினிமா செக்குலர் வேர்ல்ட்ல இருக்கிறாங்க. அவர்களுடைய பாடலை கேட்டா கூட அழுவுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் அழுது இருக்கிறாங்க. ஏன் மைக்கேல் ஜாக்சன் ஒரு இதுல பாடும் பொழுது ஒரு பொண்ணு வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுவும், அப்படியே கத்தி கூச்சல் போட்டு அழுவும், தேம்பி தேம்பி அழுவாங்க. இதெல்லாமே நடக்கிறதா? ஏன்னா இந்த மியூசிக் அப்படின்றது அது இமோஷனோடய ஒரு சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சில பாட்டெல்லாம் கேட்டா அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கும், அப்படியே புல்லரிக்கும். இப்ப இந்த பாடல் வரிகள்ல நம்ம பார்க்கும் பொழுது
நிறைய ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு டேமேஜ் ஆகக்கூடியதை நான் வந்து பாக்குறேன். இப்போ நிறைய பாடல்கள் இருக்கு, பட் அது எல்லாமே வேதாகமத்தின் அடிப்படையில இருக்கா அப்படின்றத கிராஸ் செக் பண்றதை நம்ம மறந்துடுறோம். எல்லாரும் வந்து என்னன்னா, அப்பா பாட்டு மியூசிக் சூப்பரா இருக்கு, அந்த ஊழியக்காரர் பாடினாரு, அவரு செம்மையா ப்ரீச் பண்ணுவாரு, செம்மையா பேசுவாரு, அவர் சொன்னா கரெக்டா தான்ப்பா இருக்கும், அவரு பாடினா கரெக்டா தான்ப்பா இருக்கும். இப்படியே நம்ம வந்து என்னன்னா ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்குள்ள வந்து போயிட்டோம். இப்போ யோசிச்சு பார்க்கணும், இது எல்லாமே வந்து வேதத்தை குறித்து அறிவில்லாதவர்கள் வர்ஷிப் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு, இமோஷன்ஸ் வாவ் சூப்பர் வண்டர்ஃபுல், என்ன அப்படியே டச் பண்ணுச்சு, என்ன அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இது பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரா வந்து மாறிட்டு இருக்கு. சில சாங்ஸ் எல்லாம் நானுமே வந்து வர்ஷிப் பண்ணுவேன், அது லிரிக்ஸ் படி ஸ்கிரிப்சர்லாம் எல்லாம் நான் பாட மாட்டேன். அதுல ஒரு ஸ்டான்ஸா இல்லைன்னா அந்த ஸ்டான்ஸை நான் கட் பண்ணிடுவேன், அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அப்படியே என்ன தவறி வந்தா கூட அதை நான் வர்ஷிப்ல வந்து இன்சிஸ்ட் பண்ணுவேன், இல்ல ஆண்டவருடைய சித்தம் தான். ஸோ நம்ம மகிமைப்படுத்துறது வர்ஷிப் அப்படின்றது ஏதோ பாட்டு பாடுறதுனால வரப்போறது கிடையாதுல்ல. சர்ச்ல போயிட்டு வர்ஷிப் அட்டன் பண்றது வர்ஷிப் கிடையாதுல்ல. 72 மணி நேரம் நான் இடைவிடாத ஆராதனை, 24 மணி நேரம் ஆராதனை, 3 days வர்ஷிப், அது வந்து வர்ஷிப் கிடையாது. வர்ஷிப்ன்றது இட்ஸ் யுவர் லைஃப், நீ வாழ்ற வாழ்க்கை, நீ ஆண்டவரை குறித்து எப்படி நீ வெளிப்படுத்துற, உன்னோட ஆவிக்குரிய கனிகள் எப்படி இருக்கு, நீ எந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ல பரிசுத்தமா வந்து இருக்கிற, முன்மாதிரியா இருக்கிற, இதுதான் வர்ஷிப். அப்பதான் பார்த்து சொல்லுவாங்க யுவர் அ வர்ஷிப்பர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கிரிப்சர்லாம் இருக்குது அப்படின்னா பாடுங்க, இப்படி ஸ்கிரிப்சர்லாம் இல்லைன்னா மாத்துங்க. ஏன்னா இந்த வாரம் தூய ஆவியே அந்த சாங் கூட, வாரம் தூய ஆவியே, அது கூட நான் எப்படி பாடுவேன்னா ஆளும் தூய ஆவியே அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பாடுவோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு இதுக்கு மேல ஆண்டவர் எதுக்கு எனக்கு திருப்பி வரணும், அதான் வந்துட்டாரு, எனக்குள்ளதானே இருக்கிறாரு. ஆஃப்டர் ரிசீவிங் த சால்வேஷன் எனக்குள்ள வரணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. என்ன நீர் ஆளுகை செய்யும், அது கூட பெர்க்மேன் சூப்பரா வந்து பாடியிருப்பாரு, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. அதெல்லாம் ஒண்டர்ஃபுல் லைன்ஸ், ஸ்கிரிப்சரல் லைன்ஸ். அதுல கூட வந்து என்னன்னா பெர்க்மேன் ஐயா பாடுற பாடல் கூட, தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். நடனம் வந்து அவரு வந்து எதுக்கானார், வர்ஷிப் பண்ற டைம்ல வந்து ஆடல, அவருக்கு உடன்படிக்கை பெட்டி வருதுன்னு சொல்லி உற்சாகத்துல வந்து டான்ஸ் ஆட்டாரு. அதுதான் இப்போ சில பேர் டேவிட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. மோசையோட டென்ட்டுக்குள்ள சவுண்டு கம்மியாயிருச்சு, டென்ட் ஆஃப் டேவிடுக்குள்ள அப்படியே பயங்கரமா ஆட்டம் பாட்டம் டான்ஸு, இப்படியே சொல்லிட்டு அவன் எங்க போறான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து ஸ்கிரிப்சர்லாம் இல்லாம இருக்குது. அப்படி எந்தெந்த சாங்லாம் ஒரு வேதாகமத்தின் அடிப்படையில இல்லையோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வரும் நாட்கள்ல அதை குறித்து நம்ம பிப்ளிக்கல் எவிடன்ஸோட அதை எப்படி மாத்தி கரெக்டா வந்து பாடலாம், ஸ்கிரிப்சர்லாம் பாடலாம்னு சொல்லி நம்ம இந்த இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வர்ஷிப் பண்ற வர்ஷிப்பர் நான் அப்படின்னு சொல்லி சொல்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.